விஜய் ரஜினி வழியில் சிவகார்த்திகேயன் பக்காவான பிளானா இருக்கே. சிவகார்த்திகேயன் மற்றும் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் தயாராகும் திரைப்படம் தான் SK23. இதனைத் தொடர்ந்து SK23 படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து சிவகார்த்திகேயனின் படங்கள் தொடர்ந்து பண்டிகை நாட்களில் வெளியாவதால் ரசிகர்கள் ரஜினி மற்றும் விஜயுடன் சிவகார்த்திகேயனை ஒப்பிட்டு பேச தொடங்கிவிட்டனர். சிவகார்த்திகேயன் தற்போது அமரன் திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார். ராஜ்கமல் பிலிம்ஸ் சார்பாக கமல் தயாரித்து வரும் இப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியுள்ளார். ரங்கூன் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி வெற்றி கண்ட ராஜ்குமார் பெரியசாமி நீண்ட நாட்களுக்கு பிறகு அமரன் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் இயக்குநராக களமிறங்கியுள்ளார். இப்படத்தில் சிவகார்த்திகேயன் ராணுவ வீரராக நடிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சிவகார்த்திகேயனின் திரைப்பயணத்திலேயே மிகவும் முக்கியமான படமாக அமரன் இருக்கும் என கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது. இப்படத்திற்காக சிவகார்த்திகேயன் தன்னையே டோட்டலாக மாற்றியுள்ளார். உடல் மொழியிலிருந்து வசன உச்சரிப்பு வரை அனைத்திலும் வித்தியாசம் காட்டி நடித்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். அது இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும் போதே நமக்கு தெரிய வருகின்றது. இந்த நிலையில் அமரன் திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக அறிவிப்பு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அடுத்ததாக ஏஆர் முருகதாசன் இயக்கத்தில் SK23 என அழைக்கப்பட்டு வரும் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். ருக்மிணி வசந்த் நாயகியாக நடித்து வரும் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அமரன் திரைப்படத்தை போல இப்படமும் சிவகார்த்திகேயன் இதுவரை நடித்திராத ஒரு கதைக்களத்தில் உருவாகி வருகிறதா? அது மட்டுமல்லாமல் இதுவரை நடித்திராத ஒரு கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் SK23 திரைப்படத்தில் நடித்து வருவதாகவும் தகவல்கள் வருகின்றன. அஜித், விஜய், விஜயகாந்த் என முன்னணி நடிகர்களை இயக்கிய ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயனின் SK23 மூலம் தரமான கம்பேக் கொடுக்க தயாராக இருக்கின்றார். இந்த நிலையில் தற்போது SK23 திரைப்படத்தின் ரிலீஸ் பற்றி ஒரு தகவல் கிடைத்துள்ளது. இன்னும் ஓரிரு வாரங்களில் SK23 படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைய உள்ள நிலையில் இப்படத்தினை அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதா? இந்த தகவலை தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் சிவகார்த்திகேயனை ரஜினி மற்றும் விஜயுடன் ஒப்பிட்டு பேச துவங்கிவிட்டனர். ரஜினி மற்றும் விஜய் இருவருமே தங்களின் படங்களை பெரும்பாலும் பண்டிகை நாட்களில் தான் வெளியிடுவார்கள். அதை போலதான் தற்போது சிவகார்த்திகேயனும் தொடர்ந்து தன் படங்களை பண்டிகை நாட்களில் வெளியிட்டு வருகிறார். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை அயலான் வெளியான நிலையில் தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அமரன் வெளியாக உள்ளது. இதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு SK23 திரைப்படம் வெளியாக உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் தொடர்ந்து தன் படங்களை பண்டிகை நாட்களிலேயே வெளியிட்டு வருவதால் அவரை ரஜினி மற்றும் விஜயுடன் சில ரசிகர்கள் ஒப்பிட்டு பேச தொடங்கிவிட்டனர். பண்டிகை நாட்களில் படத்தை வெளியிட்டால் தான் தொடர் விடுமுறையினால் படத்தின் வசூல் அதிகரிக்கும். எனவேதான் சிவகார்த்திகேயன் தன் படங்களை தொடர்ந்து பண்டிகை நாட்களில் வெளியிடுகிறார் என தெரிகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.